இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் 2027 அமலுக்கு வரும். இதனால் 27 உறுப்பு நாடுகள் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஏற்றுமதி இறக்குமதிகள் அடுத்த கட்டத்துக்கு செல்லும். பெரும்பாலான வர்த்தகத்துக்கு வரி குறையும். 200 கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய சந்தை வாய்ப்பு இரு நாடுகளுக்கு இடையே உருவாகியுள்ளது. இது இந்தியாவில் பெரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டுவரும் என மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். ஐரோப்பிய யூனியன் $6.5 டிரில்லியன் அளவு பொருட்களை இறக்குமதி செய்கிறது. இதில் இந்தியாவின் பங்கு குறைவு. தற்போது 1.5% மட்டுமே ஐரோப்பாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. தற்போதைய ஒப்பந்தம் மூலம் புதிய துறைகளில் ஐரோப்பிய யூனியன் சந்தை திறந்துள்ளது. சேவை துறையில் இந்தியா வாய்ப்புகளை திறந்துள்ளது. 94% கடலோர பொருட்கள் வரி இல்லாமல் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. ஜவுளி, ஆடை, வீட்டு அலங்கார பொருட்கள், தளவாடங்கள் போன்ற இந்தியாவுக்கு அதிக தொழிலாளர் நலன் சார்ந்த துறைகளில் ஐரோப்பிய சந்தை முதல் நாளில் இருந்தே திறந்து இருக்கும். நமது ஏற்றுமதிகள் அனைத்தும் முதல் நாளில் இருந்தே வரி இல்லாத நிலை ஏற்பட போகிறது. பொம்மைகள், விளையாட்டுப் பொருட்கள், ரயில்வே விமான உதிரி பாகங்கள், தோல் மற்றும் காலணித்துறை ஆகியவற்றில் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது. ஆட்டோ உதிரி பாகங்கள், ஒயின்கள், மதுபானங்கள் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் சந்தை திறந்து இருக்கும். இந்தியாவில் பெரும்பாலும் சிறிய அளவிலான மற்றும் குறைந்த விலை கொண்ட வாகனங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதன் மூலம் இணக்கமான புரிதலுக்கு வர முடிந்தது. ஆட்டோமொபைல் துறையில் இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க முடிந்ததில் இந்திய தொழில்துறை மகிழ்ச்சி அடைகிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொழில்துறையையும் ஆதரிக்கும். ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு வரும் முதலீடுகள் பல மடங்கு உயரக்கூடும். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவில் அனைத்து தொழில்துறைக்குமான வெற்றி, ஐரோப்பாவுக்குமான வெற்றி. இரு தரப்பிலும் முதலீடுகளுக்குமான ஏராளமான வாய்ப்புகளை திறந்து விடுகிறது என பியூஷ் கோயல் கூறினார்.